அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபாய் மதிப்புள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யார் வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. 6 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு கரம், 10 ரூபாய் 2 கரம், 10 ரூபாய் 3 கரம். இந்த போர்வை பிடி, பணத்தை எடு. இந்தாங்க. இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் விற்கலாம், கச்சேரிக்கும் விற்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காலம். இதை எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காலம் 100 ரூபாய் மதிப்புள்ளது. கேவலம் 10 ரூபாய். 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடென்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன். ஆள விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம் 2 தரம் 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு. நான் பெற்ற காஷ்மீர் ஜமுக்காலம் 20 ரூபாய் ஒரு தரம். 50 ரூபாய். தலியா தலியா. ஓ நீயா? யோ கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடியும்? யோ முட்டை, ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ, நீ என்ன மந்திரவாதியா? இறந்தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜமுக்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபாய் ஒரு தரம். 60, 70, 75, 85, 95. அப்ப 100. 100 ரூபாய் ஒரு தரம். நிறுத்தியா? 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனிக்க கூட 100 ரூபாய் 2 தரம். 100 ரூபாய். இரியா, யாராவது வந்து கூறுவாங்க? யாருமே இல்லையா? இரியா வருவாங்க. 100 ரூபாய் 3 தரம். இந்தாங்க எசமானே, காஷ்மீர் ஜமுக்காலம் இலவச 2 போர்வை. ஓ, நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? ஏலக்காரர ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25, இது 25, ரெண்டையும் சேர்த்து 50. இந்த வச்சுக்க 50 ரூபா கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த ஜமுக்காலத்தை வச்சுக்க 100 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இதுவும் பேச்சுக்கு தானே. என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த 100 ரூபாய் கூடி, ஜமுக்காலத்தை கூடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டையை இன்னொருக்கா நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம். போர்வையை கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீரை கொடுத்தேன், 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கினேன்? ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். வள்ளி மயிலு மயிலு வள்ளி வள்ளி மயிலு மயிலு வள்ளி. என்ன நீ மந்திரிக்காம பாதியில வந்துட்ட? மந்திர கோல வீட்டுல வச்சு வந்துருப்பாயா? அடடா, என்ன நீ காலை வேக வச்சுக்கிட்ட? எல்லாம் சூப் போட்டு குடிக்கலான்னு சும்மாரியா? நீ சும்மாரியா? வேணும்னே இப்படி காலை சுட்டு பொசுக்கிட்டாயா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் காலை வேக வச்சுட்டு? விவரம் தெரிஞ்சனால நான் மந்திரிச்சிட்டு இருக்கேன் முதலாளி. ஒருத்தருக்கு மூச்சு பிடிப்புன்னு சொன்னா அது மெய்யா இல்ல பொய்யான்னு என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா காலுக்கு தெரிஞ்சிடும். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க போலாம். எம்பிட்டு மஞ்சளையும் அம்பிட்டு வேப்பலையும் அம்மியில வச்சு மைய அரைச்சு தலையில வச்சு கட்டிக்க. யோ, இது காலில் வச்சு கட்டிக்க. எனக்கு வைத்தியம் தெரியும் முதலாளி. அதானே, உனக்கு போய் நான் வைத்தியம் சொல்றேன். நீ சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? வெளியே வா சொல்றேன். இரியா, கிளவி என்னமோ சொல்லுது. சண்டை போடுறது இங்க போடாதீங்க, வெளியில போய் போடுங்க. நீ உப்பு போட்டு திங்கிற, நீ ஒண்ணுமே போட்டு திங்கிற. நீ அந்த பொண்ணு அப்படி போய் சொல்லி கூட்டிட்டு வரவானா அப்ப சொன்னல? சொல்லலீங்க. சொல்லல சொல்லலீங்க. சொல்லல. ஆமா சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச நல்லெண்ணத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. நான் இல்லைங்க, இந்த ஆள் தாங்க. அடச்சி, இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கலீங்க. அந்த பொண்ணு அடிக்கடி இங்க வந்துகிட்டு போயிட்டு இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சு கொஞ்சம் நெருக்கம் வந்துருமேன்னு தான். சும்மாரியா, நெருக்கம் வருது சுருக்கம் வருதுன்னு வெக்கத்தை விட்டு சொல்றேங்க தோற. ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிக்கிறது எங்க காதுல அரச பொரசலா விழுதுங்க. ஆமாங்க, பிரசிடென்ட் குடும்பங்கிறது போய் புரோக்கர் குடும்பம் வந்துருமோன்னு. மோவா வந்துருச்சியா? நாங்க பண்ணது தப்புன்னா உங்க கால இருக்கிற செருப்பை கேட்டு எங்களுக்கு ஆல்ரெடி அடிச்சிருங்க. ஓ, அறிவு இருக்கா உனக்கு? அவர் போட்டிருக்கிறது செருப்பா பூட்ஸியா? அடி வாங்குறது எதுல வாங்கினா என்ன விடு. சரி சரி, ஒண்ணும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா நடப்பீங்களா? நடப்பீங்களாவா? 4 கால்ல பாஞ்சிர மாட்டோம். 4 காலா? பெரியவரே, போ 2 காலையும் சேர்த்தாய சொல்றேன். அது சரி. வள்ளி மயில மறக்கிறத தவிர நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன் இந்த ஊரை விட்டே போக சொன்னாலும் நான் போயிடுறேன். ஊரை விட்டே போறேங்கிறானே, போக சொல்லலாமா? பத்தாது. இவன் அப்படி போனாலும் அவ இவனையே தான் நினைச்சிட்டு இருப்பா. அவ மனசை மாத்திரக்கு தானே இவனை நாம இங்க வர சொன்னோம். ஆமா ஆமா, இங்க பாருப்பா,
உன் வாழ்க்கையில நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வசதி எல்லாம் ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நீ கொடுக்க முடியாத வாழ்க்கைய அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான். அதையும் நினைச்சு பாரு. ஆமா, இத பாரு, நீ வள்ளி மயில் கிட்ட சொல்லி உன்னை மறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி சொல்லு. நீ சொன்னா கேப்பா. நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணுதான் சொல்லணும். தப்பா நினைக்காதீங்க. அத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றத என்னால செய்ய முடியும். தப்பா எடுத்துக்குதா? என்ன தம்பி, தென்னடி மண்ணடியா பழகி இருக்கிறோம், என்ன சொல்லு. உங்க சம்சாரத்தை உங்களை மறந்துட்டு அவரை ஏத்துக்க வைக்க உங்களால முடியுமா? இத நான் சொல்லி கொடுக்கல, அவனா சொல்றான். நான் வந்து நம்புறப்பா. செல்வராச, நீ என்னப்பா சொல்ற? அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டிப்பா, இவ அப்படியா? நிச்சயமா தாலின்னு ஒண்ணு அவ கழுத்துல கட்டளை தவிர அவளை பொண்டாட்டியத்தான் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். நீ எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சேன், நீ எங்கேயோ இருக்கிற. இது சரிப்பட்டு வராது. கோத, காபி தண்ணி ரெடியா? என் தங்கம், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அண்ட சராசரமும் ஆடி போச்சு. ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன? உதாரணத்துக்கு அவர் பொண்ண சொல்லிருக்க கூடாது. இவன் முடியே சரியில்லை. அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான். ஐயா இந்தாங்கய்யா. என்னடா கும்பலா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயாக்கு ஒரு விண்ணப்பம் எழுதியிருக்கோம். அதான் நேர்லயே வந்துட்டீங்களே, சொல்லுங்க. ஒண்ணு இல்லங்க, வெள்ளிக்கிழமை துணி துவைக்க ஆத்துக்கு போறது வழக்கம். அன்னைக்கு மட்டும் சின்னம்மாவை பாடக்கூடாது இல்ல கேட்டிருக்கோம். என் பொண்ணு யாருக்காவும் பாடுறதை நிறுத்த மாட்டாங்க. அவங்க பாடுறத நிறுத்தலைன்னா நாங்க ஆத்துக்கு போக மாட்டோமா? போகாதீங்க. என்ன இப்போ? அறிவு கட்டவள, அவனுங்க ஆத்துக்கு போறா ஊர் நாரிடே. டேய், நீங்க போங்கடா, அவ பாடாம நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. ஏங்க, நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா பாடுறா, உங்களுக்கு கொஞ்சமாவது ரசிக்க தெரியுதா? ஓ மக பாடுற பாட்ட நீ அந்த கழுதை நாடி ரசிக்கணும். ஆமா. பிரசிடண்ட் ஐயா வணக்கம். வாயா வானாயன உட்காரு. என்னங்க இதெல்லாம்? அது கிடக்குது கழுத. என்ன திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது? வழக்கமா கார்மேகம் விட்டு பக்கம் தான் காத்தடிக்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவன் ஒரு சில்லற பையங்கிற இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனை பத்தி என்ன சொன்ன? சில்லற பையன். அதுக்கு மேல பேசப்படாது. கோலே, வராதவ வந்திருக்காக வடக்கோழி அடிச்சு கொள்பை. ஆமாண்ணே, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போக. சாப்பிடத்தாம வந்திருக்கேன். சந்தோஷம். ஏங்க, ஒருத்தட்ட கடன் வாங்கினா ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும்ல. வாழை காட்டினா தலையை காட்டுறது இல்ல, தலையை காட்டினா வாழை காட்டுறது இல்ல. ஒளிஞ்சுக்கிட்டே திரிஞ்சான். நேத்துக்கு கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிட்டான்ல. 4 பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான்ல. இவனுக்கு எல்லாம் சேர்வப்பட்ட ஒரு கேடு. தப்பு பண்ணிட்டேன் கோலே, தப்பு பண்ணிட்டேன். என்னங்க, என்ன வடக்கோழி எடுத்து கடப்புல போடு, வான்கோழி எடுத்து தாறுமாறா சமையல் பண்ணு. ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி? வான்கோழிய குழம்புல விட்டுட்டு வடக்கோழிய வறுத்து போடுறேன். சொல்லாதே, செய் போ. உடனே செஞ்சிடுறேங்க. வாயா வானாயினா, கார்மேகத்தை பத்தி ஏதாவது சொல்லு. அடே அடே, வர வர வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்பெல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாது, நீ எனக்கு அப்பனா இருக்கிறிய. ஓஹோ, அவ்வளவு காலம் ஆயிட்டனா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா நான் உன் தகவல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா, தங்கச்சியோட சலங்கையை காணாமடா. அது பெரிய கொஞ்சம் சலங்க, அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்க தான். அடகு வையின்னு கெஞ்சிச்சு. ஆட்சி கட்டு அடகு வச்சேன், சாராயத்தை வாங்கினேன், கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற? அவன் வச்சுட்டா நான் திருப்பி தரேன். டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல, நான் உன் அப்பன் இல்ல. ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு? வாய மூடுறா. முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு. நீ வாமா. அப்போய் என்னம்மா? நான் நிச்சயமா கேபி சுந்தரமல் ஆயிருவேனா? வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல் ஆக வேண்டியதுதான். அடடே, வாயா வானாயினா, என்ன காலையில இருந்து ஆளையே காணோம்? காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க, நான் நேரம் அங்க இருந்தா வரேன். மேல ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன். அவன் வீட்டுக்கு போனேன்னு என்கிட்ட கூசாம சொல்றியா? அட நீங்க ஒண்ணு, எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு உணவு பார்க்கத்தான் போனேன். ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா, அவன் ஆற்காட்டு நவாப்பு. யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும்? பின்ன உன் உடம்புல இருக்கிற படையே போதுங்கிறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கழுதப்படையே நுழைஞ்சிருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னைய சொல்ற? சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. ஆக சலவ தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெடுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு. இல்லையா பின்ன? யோ வானாயினா, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புடதடலா ஒரு விருந்து நடத்தி புடுறேன். ஏங்க, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்தை ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது, அது என்னங்க? அதுதான் சலங்கை ஒலி. இந்த காருக்கு சொந்தக்கார மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனாப்பு. ஏகப்பட்ட சொத்து தேருமா. 7 மில்லு இருக்குதான். 100 ரூபாய் நோட்டெல்லாம் கட்டு கட்டா வச்சிருக்கானாப்பு.
உனக்கு இங்க என்ன வேற போவலியே? சும்மா உதவி செய்யறதுக்கு. ஆமா, நாங்க மட்டும் என்ன இவருக்கு உத்தரவு செய்ய வந்தா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. போவலியே எங்கிட்ட கொடு. சரி, அவர்கிட்ட கொடு. இங்க வை, இங்க வை. போவலியே போ. மறுபடியும் கும்பிடுறோங்க, மறுபடியும் கும்பிடுறோங்க. பாவம், ஏன் உங்களை போக சொல்லிட்டீங்க? இதுங்க எல்லாம் கஞ்சி கலையிற கேசுங்க. முதல்ல உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு வரும், அப்புறம் அதுங்களுக்கே உதவி கேக்கு. அதனாலதான் நைஸா கட் பண்ணேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றாங்க, என் பேரு வேலாயுதம் பிள்ளைங்க, இந்த ஊர் பிரசிடண்ட்டுங்க. நான் அதை விட ஒருபடி மேலேங்க, எக்ஸ் பிரசிடண்ட். என் பேரு கார்மேக சேர்வேன். எக்ஸ். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம். இவ்வளவு சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் கேள்விப்பட்டதோ, உங்களை பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்துச்சு வச்சுக்கலாம். இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம். தப்பா எடுத்துக்காதீங்க, மாலையோட வரணும்னு தான். ஆனா மாலை கிடைக்கல. பொய் சொல்றாருங்க, இந்த ஆள்கிட்ட மாலை வாங்க காசு இல்ல. நீங்க உதவின்னு சொன்னதும் தான் ஞாபகம் வந்தது. பணம் தர்றேன், கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியும். மாவா, நீங்க காலால சொல்ற வேலையை இவன் தலையால செய்வான். ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி இருந்து என்ன பிரயோஜனம்? பையன்